சென்னையில் நடைபெற்ற கார் பந்தய போட்டியை நடத்திய தமிழக அரசிற்கு அதிர்சர் பாராட்டுகளையும் நன்றிகளையுமே தெரிவிச்சிருந்தார். நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் துபாயில நடைபெற்ற 24 மணி நேர கார் பந்தய போட்டியில தன்னுடைய அணியினருடன் கலந்து கொண்டார். அதுல ஒரு பிரிவுல 3வது இடத்தை பெற்று கோப்பையுமே வென்றாரு. இதனை தொடர்ந்து துபாயில இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு அதிர்சர் பேட்டியுமே கொடுத்திருக்காரு. அதுல ஒரு நேர்காணல்ல தன்னுடைய கார் பந்தய போட்டிக்கு ஆதரவளித்த ரசிகர்கள், அரசு அப்படின்னு அனைவருக்குமே அவருடைய நன்றியை தெரிவித்திருக்காரு. அப்போது பேசும்பொழுது தமிழக அரசு கார் பந்தயத்தை ஊக்குவிக்கும் முயற்சி எடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை கார் பந்தயங்களை ஊக்குவிக்குது. சமீபத்துல கூட சென்னையில ஒரு மிகப்பெரிய அளவுல கார் பந்தய போட்டி நடந்தது. அதனை பார்க்க மக்களுமே குவிந்தாங்க. இதனை மென்ஷன் பண்ணி தான் நம்ம அதிர்சர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் அங்கு சென்று கோப்பையை வென்றுள்ளார் அப்படின்றதுனால கூடிய விரைவிலேயே தமிழகத்துல ஒரு பிரம்மாண்ட ரேஸ் ஒன்றை தமிழக அரசாங்கம் அரேஞ்ச் பண்ண போறாங்களா. இந்த போட்டிக்கு அதிர்சருடைய பெயரை வைக்க போவதாக ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருதாம். கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை தமிழக அரசாங்கமே வெளியிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற அதிர்சரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.